உபாகமம் கடைசி அதிகாரத்தில் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை எழுதுனது மோசே தான். அவரை போல வேறொரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. உலக ஆசீர்வாதம் நிரந்தரம் கிடையாது. நாம் நித்திய ஆசீர்வாதங்கள் மேலே நமக்கு ஒரு கண் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தியானித்தோம். மோசே பார்வோன் குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி என்ன பண்ணார்? எகிப்தை விட்டு போனார் அப்படின்னு பார்த்தோம். நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கிற எல்லா விதமான செல்வாக்குகளையும் விட்டுட்டு அவர் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அடுத்து சப்போர்ட்டிங் ரோல், ஸ்டாரிங் ரோல் அப்படின்னு 2 பார்த்தோம். தாங்கி பிடிப்பவர்களின் அவசியம். ஒரு ஊழியம் தொடர்ச்சியாக முன்னோக்கி போகணும் அப்படின்னா ஸ்டாரிங் ரோலும் அவசியம், சப்போர்ட்டிங் ரோலும் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மோசேக்கு ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தாங்க. மோசையினுடைய கைகள் அசந்து போயிடுச்சு. மோசையினுடைய கைகள் தாழ விழும்போது அமலேக்கியர் மேற்கொண்டாங்க. மோசையினுடைய கைகள் உயர்ந்து இருக்கும்போது யார் மேற்கொள்கிறாங்க? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டாங்க. அப்போது அந்த கை அப்படியே நிலையாக நிற்கிறதுக்கு நம்ம 2 பேரும் உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பவுலினுடைய ஊழியத்திலையும் உதவியாக இருந்த அநேகரை குறித்து நம்ம பார்த்தோம். ஆக்கிலா, பிரிஸ்கிலா, ரோமர் 16:3 அவங்க கழுத்தை கொடுத்தாங்க அப்படின்னு லே டவுன் தேர் ஓன் நெக்ஸ். இந்த மாட்டு வண்டியில் எப்படி அந்த நுகத்தை தூக்கணுன்னே மாடு தானாக போய் என்ன செய்யும்? கழுத்தை கொடுக்கும். அந்த மாட்டுக்கு தெரியும் எவ்வளோ லோடு நம்ம இழுக்க போகிறோம். ஆனாலும் அது என்ன செய்யும்? போய் கழுத்தை கொடுக்கும். அதே போல் கழுத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. 3வது நம்ம பார்த்தது என்னென்னா, மோசேக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவர் சாந்த குணமுள்ளவர் என்று அழைக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு விதமான கோபம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. என்ன கோபம்? முதல்ல எகிப்தியரை கொல்றார். அந்த எகிப்தியனை கொல்றார். யாத்ராகமும் 2:11-12 எகிப்தியனை கொண்டு போட்டு வெட்டி மணலில் புதைச்சிட்டாருன்னு பார்க்கணும். அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒழுக்கக்கேடை நடக்கும்போது கர்த்தருடைய கையால் எழுதப்பட்ட அந்த அந்த 10 கட்டளைகளை என்ன பண்ணார்? நொறுக்கி போட்டார் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறாரு? கண்மலையை பார்த்து, என்னாகமோ 20:10-11 கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லும் போது அந்த இடத்துல பதறிடுறாரு. கோபத்தில் அதை அடிக்கிறாரு அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இந்த என்ன சொல்கிறது, எமோஷ்னல் இஷ்யூ அவருக்கு வாழ்க்கையில் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் இருந்துச்சு, எண்ட்லேயும் இருந்துச்சு. இதனால தான் அவரால் கானானுக்குள்ளே போகவே முடியல. ஆண்டவர் அவரை அனுமதிக்கலை. அவர் 2-3 முறை கேட்டு கூட கர்த்தர் அவரை என்ன செய்யலை, விடலை அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அவருடைய ஆவியை விசனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஓகே, உபாகமும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-10 படிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் வீண் பண்ணுவதில்லை, வீணாக்குவதில்லை. படிங்க 7-10 வரைக்கும். எபிரேயர் 5:7-10. ஓகே, 10 வரைக்கும் இருக்கா? 10 வரைக்கும் படிச்சு. ஓகே ஓகே. இதில் இயேசுவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, மாம்சத்தில் இருந்த நாட்களில், சரியா, மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் குமாரனாக இருக்கும்போது பாடுகள் பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆக்சுவலாக கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக வரல. மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருந்துச்சுன்னா, 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்கிறார். பார்வோனுடைய அரண்மனையில் இளவரசராக இருக்கிறார். எல்லா கலைகள், எல்லா சாஸ்திரங்களும் என்ன செஞ்சார்? கற்று தேர்ந்தார் அப்படின்னு படிக்கணும். வாக்கு வல்லவனானான் அப்படின்னு படிக்கும். அப்போ அவர் குவாலிஃபைடு. ஒரு தேசத்தை லீட் பண்ணுறதுக்கு அந்த உலகத்தின்படி குவாலிஃபைடு. உலகத்தினுடைய ஸ்டாண்டர்டில் அவர் என்ன படி குவாலிஃபைடு. ஆனால் ஆண்டோடைய ஸ்டாண்டர்டில் அவர் என்ன இல்லை, குவாலிஃபைடாக இல்லை. ஏன்னா ஆண்டோடைய ஸ்டாண்டர்ட் படி வெறும் புயபலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, மக்களை நடத்திட முடியாது. வெறும் புயபலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, லீடர்ஷிப் ஸ்கில் வச்சு பண்ணிட முடியாது. அதுக்கு மேலே ஒன்று வேணும். என்னது? அவர் மேலே தேவனுடைய ஆவி இருந்துச்சு.
அதுதான் சொல்கிறார் ஒரு கட்டத்தில், என்னால் முடியலைங்கும் போது உன் மேலே இருக்கிற கணத்தை கொஞ்சம் அடுத்தடுத்த ஆட்களை ஏற்படுத்தி அவங்க மேலே நீ வையே, அவங்க மேலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். லீடர்ஸ் வந்து ஏற்படுத்துவார். அப்போ பாருங்கள், 40 ஆண்டுகள் பார்வோன் அரண்மனையில் இருக்கிறாரு. அடுத்து 40 ஆண்டுகள் வந்து அவர் வந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். வனாந்தரத்தில் யார்? அவங்க மாமனாருடைய ஆட்டை என்ன செய்கிறார்? மேய்க்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் தான் அவர் வந்து லீடராக அவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். கிட்டத்தட்ட 80 வயதில் தான் என்ன பண்ணுறாரு? லீடராக என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். அப்போது இந்த 80 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த 80 ஆண்டுகள் வேஸ்டா? வெயிட்டிங் சீசன் ஆர் நாட் வேஸ்டட் சீசன். டிஃபிகல்ட் சீசன் ப்ரிப்பரஸ் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ். என்ன சொல்கிறாங்க? காத்திருக்கிற நேரங்கள் வந்து வீணாக்கப்பட்டவைகள் அல்ல. காத்திருக்கிற நேரங்கள் வீணாக்கப்பட்டது அல்ல. இப்போது இன்றைக்கி மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாம்பழத்தை பார்த்தோம்னா எல்லா இடமும் கருப்பு 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 கருப்பாக இருக்குது. ஏன் கருப்பு கருப்பாக இருக்குது? அதை கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நேச்சுரல் ப்ராசஸில் அது வந்து தானாக பழுக்கணும், அப்படிதானே? அந்த தானாக பழுக்கிற பழத்தினுடைய ருசி வந்து அதிகமாக இருக்கும். மனுஷனாக வலுக்கட்டாயமாக பறித்து அதை பழுக்க வச்சா அது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடு. அப்போ ஆண்டவருமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய நோக்கம் நிறைவேறணும்னா அவர் வந்து நம்மளை சில சூழல்களுக்குள்ளே ஆயத்தப்படுத்துகிறாரு. என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்மளை தயார்படுத்துகிறாரு. அப்போது மோசேக்கு வந்து 80 வருஷம் ஏன் ஆண்டவர் காத்திருந்தார் அப்படின்னா, மோசே கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் மோசையினுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம்? இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோசையை கொடுத்துருந்தா, மோசைட்ட லீடர்ஷிப் கொடுத்துருந்தா மோசே வந்து வேறு மாதிரி நடந்திருப்பார். மோசே வேறு மாதிரி நடந்திருப்பார். அப்போது தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம காத்திருக்கணும். ஒரு முட்டை இருக்குன்னா அந்த முட்டை வந்து 21 நாள் அடைகாக்கப்படுது. அந்த தாயினுடைய அந்த சிறகினுடைய அந்த வெப்பத்தில் இருக்கும்போது தான் அது என்ன பண்ணுது? ஒரு மெச்சூர்டாகி ஒரு கட்டத்தில் அது கோழி கொஞ்சம் அது வெளியே வருது. இந்த வண்ணத்தை வச்சு பாருங்கள், மெட்டாமார்போசிஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டாமார்போசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, அது ஒரு முட்டையாக இருந்து அது ஒரு புழுவாக மாறி, அடுத்து கக்குன்னு ஒன்று இருக்கும், கூட்டுப்புழுவாக மாறும். கக்குன் கூட்டுப்புழுவாக மாறி அதுக்கு பிறகு தான் ஒரு நல்லா சிறகடித்து பறக்கக்கூடிய அந்த அந்த புழுவாக இருக்கும்போது அதை பார்த்தோம்னா நமக்கே பிடிக்காது. புழுவாக இருக்கும்போது பார்த்தா அது அட்ராக்டிவாக இருக்காது, அது பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்காது, அதை அருவருக்கிறதா இருக்கும். ஆனால் அது பட்டர்ஃப்ளை அந்த ஒரு வண்ணத்து பூச்சா மாறினோடனே அது நம்முடைய கண்ணை கவருகிற எல்லாருமே அதை பிடிக்க விரும்புவாங்க. அப்போ அதுக்கு நாள் எடுக்குது பாருங்கள். அது எத்தனை நாள்னு தெரியல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்குது. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் ஆண்டது எல்லாருக்குமே வச்சுருப்பார். பூமியில் மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் இருக்கும். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானாலும் நல்ல உடைமை பிறக்கும். அப்போ ஆண்டவரே ப்ரூனிங் பண்ணுறாரு. ப்ரூனிங் என்ன பண்ணுறாரு? கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறாரு, அப்படி தானே? சில கொடிகளை வெட்டுறாரு. எல்லா கொடியையும் அப்படி விட்டால் கனி கொடுக்க முடியாது. அப்போ எல்லா பிரான்ச்சையும் சில பிரான்ச்சை கட் பண்ணி சில பிரான்ச்சை க்ளீன் பண்ணி கல் எடுத்து நீர் பாய்ச்சி வேலி அடைச்சி கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சில ப்ராசஸ் செய்கிறார் பாருங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலங்கள் ரொம்ப முக்கியம். அதை வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. வயிற்றில் குழந்தை இருக்குது, 6 மாதத்தில் வெளியே எடுத்துட முடியுமா? எடுத்துட முடியாது. அப்படி எடுத்தால் அந்த குழந்தைக்கே அது ஆபத்து. அந்த குழந்தைக்கு என்னது? ஆபத்து. அப்போ பாருங்கள், தேவனுடைய அந்த அந்த கடினமான பாதைகளுக்குள்ளே நம்ம நடத்துகிறார் பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? நான் வந்து இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கைக்கு வந்து நான் வந்து தகுதியானவள். ஏன் ஆண்டவர் வந்து நான் இன்னும் எதிர்பார்க்குற ப்ரொமோஷனை என் வாழ்க்கையில் தரல, எதிர்பார்க்குற ஒரு 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 பெட்டர் லைஃப்பை வந்து ஏன் ஆண்டவர் எனக்கு தரல அப்படின்னு நம்ம கேட்போம்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அவர் நம்மளை கொண்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம், ஒரு கட்டத்தில் அது நமக்கு வெளிப்படும். ஏன் ஆண்டவர் அந்த பாதைகளுக்குள்ளே கொண்டு போனார்? ஏன்னா அவருடைய குமாரனையே அவர் அப்படி தான் கொண்டு போனாராம். குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படிதலை என்ன செஞ்சாராம்? கற்றுக் கொடுத்தார். அதில் போட்டிருக்கு பாருங்க, தாம் பூரணர் ஆன பின்பு. யார் பூரணர் ஆனாராமா? பூரணர் ஆனா ஒரு 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 என்னது? பெஸ்ட். அப்போ அவரை உருவாக்கி இருக்கிறார் பிதா. பரலோகத்தில் இருக்கிற வாழ்க்கை மாதிரி பூலோகத்தில் கிடையாது. பூலோகத்தில் அவர் வந்து என்ன செஞ்சார்? கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. இயேசுவே கற்றுக்கொள்ள வேண்டி இருந்துச்சு. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது.
அப்போது அவரை வந்து ஒரு ஹை ப்ரீஸ்டாக ஒரு 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 நாவுகள் முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கையிடுன்னு சொல்லி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த ப்ராசஸ்க்குள்ளே இயேசு போயிருக்கார். ஆமென். இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரு. எல்லா முழங்காலும் அவருக்கு முடங்கும், எல்லா நாவும் அவர் தான் கர்த்தர்னு அறிக்கையிடும். ஆனால் அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவரே போனார். அந்த சிலுவையிலேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? சிலுவையிலேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு சிலுவைக்கு போக முடியாது. பேதுரு சொல்கிறார், இது உமக்கு நேரிடக்கூடாது. அடுத்து யூதாஸ் காரியத்தை சொல்கிறான். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறான், அப்படியே பிடிச்சி உள்ளே மாட்டிட்டு ஒரு இந்த கருணாமூர்த்தி படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். யூதாஸ் தான் அந்த கிரீடத்தை தூக்கிட்டு வருவோம். உண்மை எல்லாரும் ராஜாவாக்க விரும்புகிறாங்க. 5 அப்போ 2 மீன் சொன்ன உடனே அவரை ராஜாவாக்குறது தான் யார் பரபாஸும் யூதாஸும் வந்து யூதாஸ் வந்து இயேசுடைய டீமில் சேர்றதுக்கு காரணமே பரபாஸ். யூதாஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இப்போ இந்த விஜய் கூட ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கான். பிறகு என்ன ஒரு ஜோசியக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் ஏதோ பண்டிட்னு வரும், ஜோசியக்காரன். அவன் தான் அவங்கள கைட் பண்ணுறான். அவன் தான் அந்த இப்படி போ வாழ்க்கையில் இருந்த அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி யூதாஸ் வந்து யாருன்னா ஒரு ஹைலி இன்டலெக்சுவல் பர்சன். இயேசு கிறிஸ்துவனுடைய டீமில் அவன் தான் படித்தாலே. அப்போது அவனுடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, இவர் ராஜாவாக்கிட்டா நம்ம வந்து மந்திரி ஆகிடலாம். ராஜாவாக்கிட்டா யூதர்களுடைய இவர் தான் மேசியா. அப்போ யூதர்களை விடுதலையாக்க வந்தவர் இவர் தான். அப்புறம் இவர்கிட்ட வந்து அந்த மிராக்கிள் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, மக்களை தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது, கிருபை உள்ள வார்த்தைகளினால திரளாக மக்கள் இவருக்கு பின்னால் வராங்க. அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவுக்கிறதுக்கு இயேசு தான் போதுமானவர் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அவரை ராஜாவாக்குறதுக்கு நினைக்கிறான். இயேசு வந்து அதை தட்டி விடுவார் அந்த கிரீடத்தை. அடுத்து சிலுவையில் இருக்கும்போது கூட ஒரு கல்லை சொல்லுவான், நீயும் உன்னை தப்பிச்சுட்டு எங்களையும் என்ன செஞ்சுக்க, காப்பாற்றிக்க அப்படிமா. அதெல்லாம் வந்து சாத்தானும் கூட ஒரு நிறைய ப்ராமிஸ் பண்ணுவோம். நீ என் காலில் மாத்திரம் விழுந்தா போதும், நீ கஷ்டமே பட வேணாம், எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன். ஆனால் அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். ஆனால் பாருங்கள், அவர் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனார். என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன், இதுக்குள்ளே நான் போவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த ப்ரூனிங்க்கு அந்த ஒபீடியன்ஸுக்கு அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 51-52 அதுக்கு முன்னால் எபிரேயர் 2:10 படிங்க. எபிரேயர் 2:10 தமக்காகவும் தம்மாலேயும் அதில் என்ன போட்டிருக்கு, ரட்சிப்பின் அதிபதி, கேப்டன் ஆஃப் த சால்வேஷன். இயேசு தான் கேப்டன் ஆஃப் த சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி. இந்த ரட்சிப்பின் அதிபதி வந்து எப்படி பூரணப்பட்டிருக்கிறாரு? பூரணப்பட்டிருக்கிறார் உபத்திரவங்களினாலே, பாடுகளினாலே அப்படின்னு என்ன இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த என்ன செழிப்பின் உபதேச பிரசங்கிகள் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பாடுகளே வாழ்க்கையில் வராது, உபத்திரமே வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. அவர் வந்து உபத்திரவத்தின் குகையில தான் தெரிந்து கொண்டார்ன்னு இருக்கு. அப்படித்தானே நம்ம படிக்கிறோம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்கள் நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன்றார். இயேசுவே பாடுகளினால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து இந்த பூரணப்படுத்த, இதில் என்ன போட்டிருக்கு, இதுலேயும் பூரணப்படுத்தன்னு போட்டிருக்கு. 5:7 பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ பூரணரான பின்பு தான் நித்திய, அதுக்கு பிறகுதான் அவர் வந்து நித்திய ரட்சிப்புக்கு காரணரானார். நித்திய ரட்சிப்படை அந்த 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 பொசிஷனுக்கு போகிறதுக்கு அவர் இதுக்குள்ளெல்லாம் போனார். என்னது, கிராஸ். அப்போ பாருங்கள், கிராஸ் இல்லாமல் க்ரௌன் கிடையாது. என்னது, கிராஸ் இல்லாமல் என்னது கிடையாது, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் கிடையாது. நோ கிராஸ் நோ க்ரௌன். அப்போது நம்ம வந்து ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். அவருடைய ஆயத்தப்படுத்துகிற வேலைகளுக்குள்ளே நாம் கீழ்ப்படியணும், அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும், அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51-52 இயேசு என்ன பண்ணாராமா,
யாருக்குங்க பாருங்கள், மரியாள் வந்து யார், ஒரு சாதாரண டீனேஜ் பெண்ணு. அந்த நேரத்தில் சின்ன ரொம்ப பெரிய ஏஜ்டான பர்சன் கிடையாது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். அது எவ்வளோ ஹார்டான விஷயம். இவர் தான் உலகத்துக்கே அதிபதி, அவரால் தான் எல்லாமே உண்டானது. அவர் பிதா உண்டாக்கும் போது இவர் அங்கே இருக்கிறாரு. அப்படிதானே. ஆனால் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்றது. கீழ்ப்படிந்திருந்தார்னா அவர் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போது அதனால தான் அவர் என்ன பண்ணாராமா, சில அந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு அவர் அந்த ஸ்டேட்டஸ் வந்து போய் தான் ஆகிருக்கணும். ஆமேன். விருத்தி அடைகிறதுக்கு முன்னால் அவர் தன்னை ஒடுக்கத்துக்கு ஒட்டு கொடுத்தாரு. ஆமேன். அந்த ப்ராசஸ்க்குள்ளே தன்னை விட்டு கொடுத்தார். அப்போ பாருங்கள், மோசேக்கும் 80 ஆண்டுகள் டைம் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ். 80 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவனுடைய கல்வியெலாம் ஒன்றும் இல்லைங்கிறத ஆண்டு உணர வச்சுருப்பார். முதல்ல என்ன இருந்திருக்கும், வாக்கு வல்லவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான். நான் வந்து ஒரு பராக்கிரமசாலி நினச்சிருப்பான். ஆண்டு சொல்லியிருப்பார், உன்னுடைய பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய விஸ்டம், நீ கற்றுக்கொண்ட சாஸ்திரங்கள், சாஸ்திரம்னா சயின்ஸ். நீ சயின்ஸ் படிச்சிருக்க பார்த்தியா, ஆயக்கலைகள் 64 மாதிரி எகிப்தியனுடைய சக்கல சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுருக்க பார்த்தியா. இதெல்லாம் வந்து ஒரு லீடராக இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இதை வச்செல்லாம் நீ வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஃபிட்னஸ்க்கு வந்த பிறகு தான் கர்த்தரை வந்து மோசே என்ன செய்கிறார், எடுத்து நிறுத்துகிறார். அப்போ பாருங்கள், அந்த ப்ராசஸ் யோசேப்புக்குமே அந்த ப்ராசஸ் தான். யோசேப்பு வந்து உடனே அவனுக்கு சிம்மாசனம் கிடச்சிருந்துச்சுன்னா அவருடைய சகோதரர்களை அவன் வந்து அந்த மாதிரி பொசிஷனில் கொண்டு போட்டிருப்பான். எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, பழி வாங்கியிருப்பான், வெட்டியிருப்பான். அவன் வந்து அவங்கள வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். மோசையும் கூட அவன் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே இந்த பெரிய கிரேஸை 6 லட்சம் புருஷர்களை கொடுத்துருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பான். கோபம் மூட்டுக்கிற காரியம் வரும்போது மோசை எப்போவுமே ஆண்டோடைய சமூகத்தில் போய் விழுந்து, என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரே, என் பேரை கிரிக்கிருங்க, இவங்களை நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த சாந்த குணம், அந்த பக்குவம் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே போனவர் தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம். இந்த கூழாங்கற்கள் வந்து ஆற்றில் முதல்ல அது வந்து ஷார்ப்பாக நல்லா நம்ம விரும்புகிற மாதிரி பாலிஷாக இருக்குமா, அது வந்து ஒரு அன்ஷேப்டாக இருக்கும். ஆனால் அந்த ஆற்றினுடைய வெள்ளத்துக்குள்ளே அடித்து போய் உருண்டு ஒரு கல்லோட ஒன்று உரசி பார்க்கும்போது கடைசியில் பாருங்கள், மீன் தொட்டிகளை வைக்கிற அளவுக்கு அழகான என்னதாக இருக்குது, ஷேப்டாக என்ன இருக்குது, நல்ல ஒரு ஷேப்புக்கு அது என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ எல்லோரும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறோம், அதை எடுத்து விளாடுறோம், நல்லா பண்ணுறோம். இந்த சின்ன வயசில் நாங்கள் விளாடுவோம், இந்த சுட்டின்னு ஒரு விளாட்டு உண்டு, சுட்டிக்கல்லும் சுட்டி, அதாவது அந்த அது சுட்டி தானே, அந்த கல், அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி எடுப்போம்னா அந்த கல்லை வந்து இந்த ஜல்லிக்கல் தான் எடுப்போம், கட்டத்துக்கு ஜல்லி. ஆனால் அதை இப்படி போட்டு பிடிச்சி விளாட அந்த கல்லெலாம் ஒரு ஷேப் ஆயிரும். அது வந்து ஒரு நல்ல பாலிஷ் ஆகி சூப்பராகிடும். சின்னதாக சில இதெல்லாம் நொறுங்கி விழும், ஆனால் ஷேப் ஆயிரும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து டிஃபிகல்ட் சீசன்ஸ் வந்து நம்மளை வந்து தேவனுடைய ஃப்யூச்சர் பர்பஸுக்கு வந்து நம்மளை தயார்படுத்து. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மளை வந்து ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தில் தேவன் நம்மளை பயன்படுத்தணும், அல்லது தேவனுடைய நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு பிளஸ்ஸட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். நம்மளை ஆண்டவர் நடத்துவார். அதெல்லாம் வேணாம்னு நம்ம ஒதுக்குறோம்னா ஆண்டவர் நம்மளை உருவாக்க முடியாது, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அப்படி பெரிய பொறுப்பு ஆண்டவர் நம்மளை கையில் கொடுத்தோம்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் சாபத்தை கொண்டு வந்துடுவோம், அந்த ஜெனரேஷன் கொண்டு வந்துடுவோம். ஆமென். அப்போ தேவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறத நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாடுகள் இருக்குல்ல, நம்மளை கொண்டு போகிற பாடுகள் இருக்குல்ல, நம்ம கடந்து வருகிற அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் வந்து அடுத்து வர யங்கர் ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுவோம், பாரு நானும் இதே மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன், இந்த மாதிரி சூழலில் ஒன்றே மாதிரி நான் முடிவெடுக்கல, ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருந்தேன், கர்த்தர் என்னை விடுவிச்சார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறது. ஆண்டவருடைய இதில் படிக்க எரேமியாலையா, குயவனுடைய கையில் அந்த களிமண் வந்து கெட்டு போச்சான். என்ன செஞ்சான்? கெட்டு போச்சான். ஆமாம். ஆனால் அப்படி கெட்டு போனோன்னே அப்படி விடலை, மீண்டும் அதை என்ன பண்ணுறாரு, டெவலப் பண்ணுறாரு, மீண்டும் அதை உருவாக்குறாரு. அப்போது குயவனுடைய கைக்கு கொடுக்கப்படணும். தேவன் வந்து அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். 1 பேதுரு 5:6 படிக்கலாம். 1 பேதுரு 5:6 ஆண்டவர் சொல்கிறாரு, humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in due time. பாருங்க, in due time.
ஆண்டவர் வந்து உங்களை எக்ஸால்ட் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அவருடைய மைண்ட் அது இருக்குது. அந்த எக்ஸால்டேஷனுக்கு நீங்கள் வரணும்னா அவருடைய கரத்துக்கீழே அடங்கி இருக்கணும். ஆமென். பூரணப்படணும். ஆமென். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். குமாரன் கற்றுக்கொண்டது போல அந்த ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு வந்து அந்த பூரணப்பட்டது போல ஒரு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள, ஒரு டிசிப்ளினுக்குள்ள, ஒரு ஒரு ப்ராசஸ்க்குள்ள தேவன் வச்சிருக்கிற அந்த 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 வழி நடத்துதலுக்குள்ள நம்ம போனாதான் ஆண்டவர் நம்மளை லிஃப்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையுமே வீணாக்க மாட்டார் ஆண்டவர். நம்முடைய பாடுகள் ஆனாலும் அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை உபயோகப்படுத்துவார். ஆமென். அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் கூட சொன்னேன், போன வாரம் சொன்னேன், இன்னைக்கு அந்த ஜோசப் ஸ்க்ரீவன் அந்த என்னது பாவ சஞ்சலத்தை போக்க பிராண சிநேகிதர் தான் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் 2 முறை அவர் திருமணமாகிற பொண்ணு, பொண்ணும் என்ன பண்ணிருச்சு, தண்ணியில் போயிடுச்சு. 2வது பொண்ணும் என்ன செஞ்சிச்சு, தண்ணினால் வந்த பிரச்சனையில் செத்துருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் பாடின பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இன்றைக்கும் அடுத்த தலைமுறைகளை 1800 எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் அது தொடுதா, மக்களுடைய வாழ்க்கையை தொடுதா இல்லையா? எத்தனையோடைய துன்பத்தை அது மாற்றுது. ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, என்னுடைய என்ன துன்பம் வந்தாலும் நான் அவர்கிட்ட போனால் போதும், அவர் என்னை மாற்றுவார், துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். பாருங்க, அது ஒரு மாஸ்டர் பீஸ். அல்லேலூயா. எத்தனையோ பாட்டு எழுதுறாங்க இன்னைக்கு, எத்தனையோ பாட்டு வருது, தினந்தோறும் பாட்டு வருது, எத்தனையோ ஆல்பம்ஸ் வருது. எல்லா பாடல்களும் எல்லா தலைமுறையாலும் பாடப்படுதா? இல்லை, அப்படிதானே? ஏன் அந்த பாட்டு இன்னைக்கும் பாடப்படுதுன்னா அந்த பாட்டுக்குள்ள அத்தனை லைஃப் இருக்கு. ஆமென். அந்த பாட்டுக்குள்ள ஆண்டவருடைய நோக்கம் இருக்கு. அந்த ஜோசப் ஸ்க்ரீவன் இப்போ பரலோகத்திலேருந்து பார்ப்பார், நான் எழுதின பாட்டு இன்னைக்கும் பாடுறாங்க. ஆமென். நான் எழுதுனது இங்கிலீஷில், ஆனால் இன்னைக்கு தமிழில் பாடுறாங்க, கன்னடத்தில் பாடுறாங்க, மலையாளத்தில் பாடுறாங்க, தெலுங்கில் பாடுறாங்க. வேர்ல்டு லாங்குவேஜஸில் மேக்ஸிமம் லாங்குவேஜஸ் இந்த பாட்டு இருக்காமா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் எதையுமே வீணாக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில். இந்த ஜோசப் ஸ்க்ரீவன் வாழ்க்கை ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குன்னு அப்போ அவர் புரிஞ்சிருக்காரு. ஆனால் ஒரு பாட்டுக்காகவே கர்த்தர் அவரை அந்த பாதைகளுக்குள்ளே கொண்டு போயிருந்திருக்கிறாரு. அப்போது தேவன் நம்மை நடத்துவதற்கு அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் எந்திரிச்சு இதெல்லாம் ஆகாதுங்க, இந்த மாதிரிலாம் நான் வந்து, அதுக்கு தான் சீஷத்துவம். அதுக்கு தான் என்னது, சிஷ்யர்களாக மாறுது. என்னது, பிலீவர்ஸாக எல்லோரும் இருக்கலாம். ஆமென். சிஷ்யர்களாக மாறணும். சிஷ்யத்துவம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்ன வரணும். ஆமென். சிஷ்யர்கள் என்னது, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கூட போகிறது தான் சீஷத்துவம். ஆண்டவர் அப்படி உருவாக்குனா தான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய கையில் பெருசை கொடுப்பார், மேலானதை கொடுப்பார். முதல்ல அவர் நம்மளை நம்பணும். அல்லேலூயா. அடுத்து கடைசி அதை படித்து முடிக்கலாம். யாத்ராகமம் 2:11-15. யாத்ராகமம் 2:11-15. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரர்களுக்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 20 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொன்று போட. பாருங்க, அந்த மக்களை வந்து அவனை லீடரா ஏத்துக்க முடியுங்க. ஆமென். ஹியூமன் எஃபர்ட் வித் காட், வித்தவுட் காட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். அதாவது நம்முடைய சுய ஆற்றலெல்லாம் நம்ம பெருசாக வந்து கடத்தற்காக சாதிச்சிட முடியாது. ஆனால் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஜில் வித்தவுட் விஸ்டம் கேன் காஸ் டேமேஜ். என்ன சொல்கிறது, விடுவிக்கணும் அதுங்கிறது தேவ திட்டம். இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கணுங்கிறது தேவ திட்டம். ஆனால் எதை வச்சு விடுவிக்கிறது? ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆவியால் ஆகும். அல்லேலூயா. ஆமென். அவன் நினச்சான், என் கையில் பட்டயம் இருக்குது, என்கிட்ட வந்து கல்வி இருக்குது, எனக்கு எல்லா கலையும் தெரியும், குங்ஃபூ தெரியும், கராத்தே தெரியும், காயப்படாமல் அடிக்க முடியும், வந்தால் அப்படி 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 ஒரு தட்டுனா அப்படி படுக்க வச்சிடலாம், நான் வந்து அப்படின்னு நினச்சான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சான். ஆனால் என்ன அவனால் முடியல. அல்லேலூயா. ஓடி போயிட்டார். அவனால் லீட் பண்ண முடியல. அவனே கூட இருக்கிறவனே அந்த சொந்த மக்களே கேட்கல. எங்களை ஆள்றதுக்கு ஒன்று யாருண்டா சொன்னது, எங்களுக்கு மேலே அதிபதியாக வச்சது ஒன்று யார் அப்படின்னு சொன்னோம். அப்போ பாருங்கள், நம்முடைய சக்தியால் அல்ல. அல்லேலூயா. அதுக்கு மேலே ஒரு தேவனுடைய ஆவியானுடைய துணை வேணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஆவியானுடைய ஆற்றல் வேணும். ஆமென். புக்கு படித்து கற்றுக்கலாமா? இல்லை மற்றவருடைய ஞானம் தான் நமக்கு உதவுமா? இல்லை. அல்லேலூயா. ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, திருச்சியை ரன் பண்ணுறதுக்கு, சைல்டு ரேரிங் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு தேவ ஞானம் வேணும். அல்லேலூயா.
இல்லை தேவனுடைய துணை இல்லாமல் நாம் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் சில நேரம் அடிச்சிடறோம். அடித்தா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அடித்தா ஆனால் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மழுங்கிரும்னு சொல்லுவாங்க. ஒரு அடிக்கிறதுனால மாத்திரம் பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ணிட முடியாது. உங்களை பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொண்டு போயிட முடியாது. ஆண்டவருக்கு அவங்க பயப்படணும். அவங்க மனசில் தேவ பயம் வரணும். அவங்க இளம் வயதில் சிருஷ்டிகரை நினைக்கிறதுக்கு பழகணும். அது தேவன் செய்கிறது. தானாக பழக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்? தானாக பழகணும். அதுங்களா முழங்கால் படிட்டு, அதுங்களா பைபிள் படித்து, அதுங்களா கர்த்தருக்கு பயப்படுற இந்த பைபிள் படிக்கும்போது, அந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய என்ன செய்யும்? வேலை செய்யும். மற்றபடி நாம் அந்த பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிடவே முடியாது. அல்லேலூயா. அப்போது ஹியூமன் எஃபர்ட் தேவையில்லைன்னு சொல்லலை, ஆனால் தேவனுடைய உதவி வேணும். இல்லைனா நம்ம எதுலையுமே தோல்வி அடைவோம். முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும், உண்மைதான். ஆனால் ஒரு பழமொழி சொல், தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும், உண்மை. ஆனால் இது உண்மையாங்கிறதுனா முழு உண்மை கிடையாது. ஹாஃப் ட்ரூத்து. உண்மை தான், முயற்சி பண்ணணும், அது உண்மை தான். ஆனால் ஆண்டோடைய துணை இல்லாமல் மோசை முயற்சி பண்ணார். அவரால் விடுவிக்க முடிஞ்சிச்சா? அவர் ஓடி போயிட்டார். பார்வோனுக்கு முன்னால் நிற்கவே முடியாது, அப்படி தானே? பார்வோன் வந்து சொல்கிறான், நீ அவன் முன்னால் வராத அப்படின்னு. அதில் ஒரு இடத்த சொல்லுவார், பார்வோனின் பட்டயத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாராமா? மோசை என்ன செஞ்சாராமா? பார்வோனுக்கு முன்னால் மோசை ஒரு ஆளே கிடையாது. மோசையை வந்து பார்வோன் ஏன் தொட முடியல? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் வந்து மோசையோடு இருந்ததுனால தான். தேவனுடைய ஆவியானவர் மோசையோடு இருந்ததுனால தான் எல்லாரையும் மோசையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. அப்படின்னா அவர் கையை விடுறாரு, குஷ்டம் பிடிக்குது, திரும்ப கையை விடுறாரு, அது என்ன இது? திரும்ப நார்மலாக மாறுது. ஒரு கோலை போடுறாரு, அது என்னச்சுது? பாம்பா மாறுது. கோலை எடுக்கிறாரு, திரும்ப அந்த கோலை வச்சு தான் கடைசி வரைக்கும், அந்த கோலை வச்சு தான் பார்வோனுக்கு முன்னால் தப்பிப்பார். அந்த கோலை வச்சு தான் அந்த நதியெல்லாம் ரத்தமாக மாற பண்ணுவார். அந்த கோலை வச்சு தான் செங்கடலை பிளப்பார், அப்படி தானே? அப்போ பாருங்கள், அது அந்த கோல்ங்கிறது என்னது? ஆண்டோடைய ஆற்றலுக்கு அடையாளம். ஹியூமன் எஃபர்ட் வேணும், ஆனால் அது மாத்திரம் போதாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய துணை நமக்கு வேணும். இல்லாமல் நம்ம என்னதான் தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்மளால் முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் சில காரியங்களில் வெற்றி பெற முடியாது. நம்ம எல்லாம் எழுமி நிற்போம். ரெண்டே காரியம் தான் ஆண்டு நம்மளோட பேசியிருக்கிறாரு. ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ராசஸ். ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ராசஸ். தேவனுடைய ஆயத்தப்படுத்துகிற அந்த ப்ரிப்ரேஷன். ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அவர் நன்மைக்காக தான் அதை செய்வார்னு அவரை நம்பியிருங்க. இயேசுவே குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசுவே வந்து ரட்சிப்பின் அதிபதியாக இருந்தாலும் உபத்திரவத்தினால அவர் பிறகு பூரணப்படுத்தப்பட வேண்டி இருந்துச்சு. அவர் அந்த ப்ராசஸ்குள்ளே போக வேண்டி இருந்துச்சு. நம்மளையும் சில ப்ராசஸ்குள்ளே அவர் கொண்டு போகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அன்பிளீசண்டாக இருக்கும். சில இடத்துல வந்து அந்த பாதைகள் வந்து ப்ளீஸிங்காக இருக்காது. ஆண்டவர் வந்து இப்போ நம்ம நடத்துகிற காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு ப்ளீஸிங்காக இருக்காது. ஆனால் பிற்காலத்தில் அது சமாதானமான பலனை தரும். இப்போ வந்து அது கஷ்டமாக இருந்தாலும், அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருந்தாலும், தேவன் வந்து நம்மளை சரியான பாதைக்குள்ளே நடத்துவார். வெயிட்டிங் சீசன்ஸ் ஆர் நாட் வேஸ்டட் சீசன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம காத்திருக்கிற காலங்கள் வந்து வீணடிக்கப்பட்ட காலங்கள் கிடையாது. அந்த காத்திருக்கும் காலங்கள் தான் நம்மை உருவாக்குகிற நேரங்கள். ஆண்டு நம்மளை ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு, நம்மளை வந்து ஒரு பெட்டர் ஒரு பிளேஸுக்கு ஆண்டு கொண்டு போகிறதுக்கு தேவன் உருவாக்குகிறார். தேவன் நம்மை உருவாக்குகிறார். மோசே வந்து 80 ஆண்டுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்துச்சு. 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகள் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தினார். அதனால தான் மோசையை குறித்து சொல்லியிருக்கு, அப்படி ஆள் இல்லவே இல்லை. ஏன் இல்லை? கர்த்தரை முகமுகமாக தரிசித்த ஒரு தீர்க்கதரிசி அப்படி எழும்பினது இல்லை. இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரத்யட்சமாய் செய்த வல்லமையான கிரியைகளை, மகா பயங்கரமான செயல்களை செஞ்ச ஆள் இது மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா, ப்ரெசன்டேஷன் முக்கியம். எவ்வளவு முக்கியமோ ப்ரிப்ரேஷன் அதை காட்டிலும் முக்கியம். ப்ரிப்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இதே மாதிரி நம்மளே குறித்து சொல்லப்படும், அந்த ஆள் மாதிரி யாருமே இன்னும் வர முடியாதுப்பா, அந்த சிஸ்டர் மாதிரிலாம் இல்லை, அப்படிலாம் அதெல்லாம் ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆள் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளை குறித்தும் சொல்லப்படணும். நம்மை குறித்து சொல்லப்படணும். உங்கள் பிள்ளைகள் எழுப்பி சொல்லணும், எங்கள் அம்மாவா, எங்கள் அப்பாவா,
அவங்க வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ஸ்பெஷல். எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், அவங்க வந்து அதே மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான தலைமுறை தாண்டிய தாக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதைகள் எல்லாம் கடினமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போவார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம கீழ்ப்படிந்திருக்கும் போது ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்தா லடா சக்கரஹா லகடாஹா தரா லகடாஹா ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துவார். ஒரு காலம் வரும், தீவிரமாய் புறப்பட பண்ணுகிற ஒரு காலம் வரும். சிறைச்சாலைக்குள்ள இருந்தார் யோசேப்பு, ஆனா ஒரு காலம் வந்துச்சு, தீவிரமாய் கர்த்தரை புறப்பட பண்ணினார். தீவிரத்து ஆண்டர் கொண்டு போவார். எக்ஸால்டேஷன்லாம் அப்படி கண்ணை மூடி கரெக்டதுக்கு நடந்து முடிச்சிடும். ஆனா ப்ரிப்பரேஷன் வந்து டைம் எடுக்கும். லாடா சக்கரஹா லாபாலாஹா. தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய கைக்குள்ள நான் அடங்கியிருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்னை ஆயத்தப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை உருவாக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஸ்தோத்திரம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய சுய பலம் மாத்திரம் போதாது என்பதை நான் அறிந்து, ஆண்டவரே ஆவியால் தான் ஆகும், ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆவியால் ஆகும், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி நான் உணரேன். எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியில ஆரம்பிச்சு நான் மாம்சத்தில் முடிச்சிடக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம் குறுக்கு வழியை கையாண்டு தகப்பனை குழப்ப அடைஞ்சிடக்கூடாதப்பா. லாபா ரகடஹா லகடஹா. நான் செய்யற காரியத்தை நான் விருத்தி அடைகிறதுக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சில விரும்பத்தகாத சம்பவத்துக்குள்ள நீங்க என்ன கொண்டு போனாலும் தகப்பனை அதுலயும் பெட்டரான ஒரு காரியத்தை நீங்க பிறப்பிக்க முடியும்பா. அதுல இருந்து பிறப்பிக்க முடியும்பா. எனக்கு தீமையே நேரிட்டாலும் அதையும் நன்மையாக மாற்ற உம்மால முடியும். யோசேப்பு சொல்றாரு, வெகுஜனங்களை உயிரோட காக்கிறதுக்கு கர்த்தர் என்ன முன்னமே அனுப்பினான். தேவன் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் ஆரம்பத்துல நமக்கு புரியாது, ஆனா பின்னால அது புரியும். திரும்பி பார்த்தா அவ்வளவு பிளசண்டா இருக்கும், அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். தேவன் அப்படிப்பட்டவர். உங்க வாழ்க்கையில கடினமான பாதைக்குள்ள போறீங்களா? ஒண்ணு நினைச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? காத்திருக்கிறதுல உங்க வாழ்க்கை முடியாது. காத்திருக்கும் காலங்கள் வேஸ்ட் பண்ணப்பட்ட காலங்கள் கிடையாது. Waiting periods are not wasted periods. In due time God will lift you up. காலங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சீசன் உங்க சீசன் இன்னும் வரல, உங்க சீசன் வரப்போகுது. சீசனுக்காக காத்துருங்க. அந்த சீசன் வரும். அழகான ஒரு கனியா எல்லாராலும் விருப்பப்படத்தக்கதாக இருக்கும். பைபிள் சொல்லுது பாருங்க, அவரை மாதிரி இல்ல. அப்புறமே யாருமே அப்படி இல்ல. அப்படின்னா அந்த அளவுக்கு யாரும் தங்களை ஒப்பு கொடுக்கல. 80 வருஷம் தேவன் ஒருத்தரை உயர்த்தினாங்க, எப்படினாலும் உயர்த்திட முடியும். ஒபாமா ரொம்ப இள வயசுலே அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் 72 வயசுல தான் பிரசிடென்ட் ஆனாங்க. உயர்வு என்பது வயசை பொறுத்து கிடையாது. தேவனுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாது. அவருக்கு அடங்கி இருந்தார். இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்தார், பூரணப்பட்டார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படியே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன் டியூ சீசன், இன் டியூ டைம் நீங்கள் எங்களை உயர்த்துவேன்னு எங்களுக்கு கூட வாக்கு கொடுக்குறீங்க. எங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, எங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஒரு சாதாரண பழமொழி சொல்லுவாங்க, உளி விழும் என்று அழுத கற்கள் ஒருபோதும் சிலையாக முடியாது. உளி நம்ம மேலே படும்போது வலிச்சாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் நம்மளை செதுக்கி சிற்பமாக விரும்பப்படாத ஆச்சரியமாக இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த கண் எப்படி இருக்கு பாரு, இந்த மூக்கு எப்படி இருக்கு பாரு, இது எப்படி அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. சாதாரண கருங்கல் தானே, எல்லா கல்லுக்கும் வந்து மதிப்பு இருக்கா? வாசப்படி கல்லுக்கும்
அழகான ஒரு சிற்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வாசப்படி கல் தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை, அது ஒரு கல்லா அப்படி கிடக்கு, எல்லாரும் அதுக்கு மிதிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் சிற்பங்கிறது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா அது போன ப்ராசஸ் அப்படி சக்கரா, அது அந்த ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடுத்ததுனால அது அப்படி இருக்குது. மோசையை கொடுத்து வேறு சொல்லுது, அந்த மாதிரி வேறு யாருமே இல்லை. காரணம் என்னென்னா அந்த ப்ராசஸ்க்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசியாக அந்த நம்ம கூட பேசினது வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். நீங்களா என்னத்தையாவது ஒன்று செஞ்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எப்படியாவது வந்துடலாமா? இல்லை, அது உலக மனுஷன் செய்கிற வேலை. தேவனே நம்மளை உயர்த்தணும், தேவனே நம்மளை உயர்த்தணும். தேவன் நம்மளை உயர்த்தினா அந்த உயர்வை யாரும் நம்மளை விட்டு பிடுங்கவே முடியாது, யாருமே அதை பிடுங்க முடியாது. அந்த பொசிஷன் அவ்வளோ பெருசு. கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மோசையை போல் ஆண்டவரே அவசரப்படாமல் உம்முடைய உருவாக்குகிற செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்போது, நாங்கள் பூரணப்படுத்தப்படுதலுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது, இன் டியூ டைம் நீங்கள் எங்களை லிஃப்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை மேன்மைப்படுத்துவீங்க, எங்களை உயர்த்துவீங்கன்னு சொல்லி எங்களோட பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.